வணக்கம் கண்ணுங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமாக அரைச்சிடலாங்கன்னு. இது ஒவ்வொரு திங்ஸுமே வறுத்து தான் அரைக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசப்பொடிக்கு வரமிளகாய் ஒரு 15 எடுத்திருக்கேன். கொத்தமல்லி வர கொத்தமல்லி 25 கிராம் எடுத்திருக்கேன். வெந்தயம் 2 ஸ்பூனு, சீரகம் 100 கிராம், மிளகு 2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, பெருங்காயம் ஒரு 4 துண்டு. அடுத்தது உப்பு. ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கலாங்கன்னு. முதல்ல இதெல்லாம் வறுத்துடலாம். ஃப்ரை பேன் காஞ்சிருச்சு. இப்போ வரமிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகணுங்கண்ணே. பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கலாங்கண்ணே. அதில் அப்படியே கொட்டிடலாம். அடுத்தது கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வறுத்துக்கலாம். இதையும் எடுத்து கொட்டிடலாம். அடுத்தது சீரகம். இது நல்லா வறுபடுத்தும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இதை எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது மிளகு. மிளகும் வறுவட்டு அதை எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது வெந்தயம். வெந்தயம் நல்லா வறுவட்டுச்சு. நல்லா ப்ரௌன் ஆகணும். நீங்கள் வறுத்து செய்கிறதுனால 1 மாதம் 2 மாதம் வச்சுருந்தாலும் கெடாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் எடுத்து அடுத்தது கருவேப்பிலை. நல்லா பச்சையாக இருக்கணுங்க கருவேப்பிலை. அது அப்படியே வறுபட்டுரும். கருவேப்பிலையும் நல்லா வறுவட்டுருச்சு. பச்சை கருவேப்பிலை தான் போடணுங்கன்னு. காய வச்சு போட்டோம்னா அது அந்த மனம் வராது. பச்சை கருவேப்பிலையும் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு ஒரு 3 ஆயினா போதும். எடுத்துடலாம். இதையும் கொட்டிடலாம். அடுத்தது கடுகு. நல்லா பொரியுது பார்த்தீங்கன்னா. அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இதை கொட்டிடலாம். அடுத்தது பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க, அப்போதான் நல்லாயிருக்கும். பெருங்காய பொடியை விட இது நல்லாயிருக்கும். கட்டி பெருங்காயம் தான் நல்லாயிருக்கும். இது கூட உப்பையும் போட்டுடலாம். அப்படியே இந்த ஃபேனோட சூட்லேயே இது அப்படியே இதாயிடும், வறுவட்டும். அப்படியே ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கன்னு மிக்சியிலே அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பக்குவத்துக்கு அரைச்சிருங்க. பாருங்கன்னு ரசப்பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.